Hello everyone, welcome to SriSen. நம்ம சேனலுக்கு இத ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கனா மறக்காம subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க bell ஐகானும் press பண்ணிடுங்க. வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம cheese powder வீட்லயே எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். cheese powder நம்ம எதுக்கு வேணா போட்டுக்கலாம்ங்க. பாப்கார்னுக்கு இல்ல நம்ம எதனா chips எதுக்கு பிடிக்குமோ அதுல நம்ம இந்த டாப்பிங்கா போட்டுட்டோம்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட்ல நீங்க ஒரு ஸ்பூன் corn flour மாவை நல்லா நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் திக் பிளேட்டா எடுத்துக்கோங்க. இல்லாட்டி ஒரு அலுமினியம் ஃபாயில்ல கூட நீங்க இந்த மாதிரி corn flour மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் நான் இங்க mozzarella cheese எடுத்துர்க்கேன். சோ அத நல்லா நான் துருவி எடுத்துக்க போறேன். நல்ல ஒரு கியூப் சைஸ் அளவுக்கு நான் சீஸை நல்லா துருவி எடுத்துக்கிறேன். நீங்கள் மோசரல்லா இல்லை எனி டைப் ஆஃப் சீஸ் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு பிளேட்டில் நம்ம இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். இதே நீங்கள் இந்த பிளேட்டை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour to 2 hours ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பவுடர் பண்ணிக்கலாம். அது சீஸோட கலர் அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தவாவில் இந்த பிளேட்டை வச்சுருங்க. ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் ஒரு 15 minutes இதை நல்லா நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஒரு 5 minutes கழிச்சு பார்த்திங்கன்னா சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடும். ஒரு 15 minutesக்குள்ளே சைடெல்லாம் பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. அவ்வளோதான். அந்த பிளேட் எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா கிறிஸ்பி ஆகிட்டு இருக்கும் இந்த சீஸ் பீசஸ்லாம். இதை பொறுமையாக சூடாறிட்ட பிறகு நீங்கள் பிளேட்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துருங்க. ஸோ இந்த தவா மேலே நீங்கள் அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரும் அப்படியே வச்சுட்டு அது மேலே இந்த சீஸ் கூட வச்சு ஹீட் பண்ணலாம். இல்லாட்டி இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு கூட பண்ணலாம். ஸோ எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ நான் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த ஹெல்த்தியான ஹோம்மேட் சீஸ் பவுடர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீஸ் பவுடரை கிட்ஸுக்கு அவங்களுக்கு பிடிச்ச சிப்ஸ் இல்லை பாப்கார்ன் இல்லை நேச்சோஸ் எதில் வேணால் நீங்கள் இதை டாப்பிங்காக போடலாம். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.